Hi and welcome to Easy Spoken English Kanchi. இன்றைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபர் ரெக்வெஸ்டட் லெசன் தான் பார்க்க போகிறோம். இவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லெசன். அதாவது மாடல்ஸ் ப்ளஸ் ஹேவ் யூஸ் பண்ணாவே நம்ம வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணி தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். அவங்க வந்து வித்தவுட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. மாடல்ஸ் அதாவது கேன், குட், மே, மைட், ஷால், ஷுட், மஸ்ட், வில், வுட் இது கூட ஹேவ் சேர்க்கும் போது வித்தவுட் வேர்ப் இல்லை வித்தவுட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த லெசன் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். கம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த கேன் ஹேவ், குட் ஹேவ், மே ஹேவ், மைட் ஹேவ், ஷால் ஹேவ், ஷுட் ஹேவ், மஸ்ட் ஹேவ், வில் ஹேவ், வுட் ஹேவ் இது எல்லாமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணோன்னா அதுக்கு ஒரே ஒரு யூசேஜ் தான் இருக்க முடியும். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பொசஷன். அதாவது நம்ம ஒன்று வச்சுருக்கிறது, யாராவது ஒருத்தவங்க வச்சுருக்கிறது. ஸோ பொதுவாக நம்மளுக்கு தெரியும் பொசஷன் அப்படின்னாவே நம்ம ஹேவ், ஹேஸ், ஹேட், வில் ஹேவ் யூஸ் பண்ணோன்னு. ஆல்ரெடி நம்ம பொசிஷன் பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் அதை செக் பண்ணலாம், மேலே லிங்க் இருக்குது, கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். நீ பேனா வச்சுருக்க, உங்ககிட்ட பேனா இருக்குதுன்னு சொல்லும்போது யூ ஹேவ் அ பென்னு சொல்லலாம். பட் இதையே நம்ம இந்த மாதிரியும் சொல்லுவோம் சம்டைம்ஸ். நீ பேனா வச்சுக்கலாம், ஓகே நான் உனக்கு பெர்மிஷன் தரேன், நீ வச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு நம்ம ஜஸ்ட் ஹேவ், ஹேஸ், ஹேட் யூஸ் பண்ணி சொல்ல முடியாது. கண்டிப்பாக மாடல்ஸ் யூஸ் பண்ணி ஹேவ் யூஸ் பண்ணி தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஒரு யூசேஜாக தான் இந்த லெசன் இருக்க போகுது. ஸோ இது எப்படி சொல்லலாம்? யூ கேன் ஹேவ் ஆர் மே ஹேவ் ஒரு யூ ஷல் ஹேவ் அ பென். ஓகே, நீ ஒரு பென்னு வச்சுக்கலாம். ஓகேயா, நீங்கள் ஏதாவது ஒரு கேம் விளையாடுறீங்க, ஸோ அந்த டைமில் பென் அலௌடு இல்லை. சரி, நீ வேணால் ஒரு பென் வச்சுக்கலாம், உனக்கு நான் பெர்மிஷன் தரேன், நீ சின்ன பையனாக இருக்க, ஸோ நீ வேணால் ஒரு பென் வச்சுக்கலாம். ஸோ யூ கேன் ஹேவ் அ பென். ஓகே, ஸோ இந்த மாதிரி. ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் என்ன சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன மாடல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலான்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னென்ன மாடல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணலான்னா கேன் ஹேவ், மே ஹேவ் அண்ட் ஷால் ஹேவ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து யூஸ்வலி நம்ம பெர்மிஷன் கொடுக்குறோம் யாருக்காவது, ஓகே நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது இன்னும் கிளியராக புரியும். ஷி கேன் ஹேவ் ஆஸ் மெனி டாய்ஸ் ஆஸ் ஷீ வாண்ட்ஸ். அவளுக்கு எத்தனை டாய்ஸ் வேணுமோ அத்தனை டாய்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, நான் அவளுக்கு பெர்மிஷன் தரேன், எத்தனை டாய்ஸ் வேணுமோ அத்தனை டாய்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எத்தனை டாய்ஸ் வேணுமோ அத்தனை டாய்ஸ்ன்னு சொல்லும்போது இங்கிலீஷில் ஆஸ் மெனி டாய்ஸ் ஆஸ். ஸோ வச்சுக்கலாம், வச்சுக்கிறதுக்கு நான் பெர்மிஷன் கொடுக்குறேன்னு சொல்லும்போது ஷி கேன் ஹேவ் ஆஸ் மெனி டாய்ஸ் ஆஸ் ஷீ வாண்ட்ஸ். அடுத்தது ஷி கேன் ஹேவ் த நைஃப். அவள் நைஃப் வச்சுக்கலாம், நான் அவளுக்கு பெர்மிஷன் தரேன், அவள் நைஃப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு யூ மே ஹேவ் எனி ஆஃப் தீஸ் த்ரீ. இது மூணுத்தில் நீ எதை வேணால் வச்சுக்கலாம், இது மூணுத்தில் நீ எதை வேணால் வச்சுக்கலாம். ஐ கிவ் யூ த பெர்மிஷன், யூ கேன் ஹேவ் ஆர் யூ மே ஹேவ் எனி ஆஃப் தீஸ் த்ரீ. அடுத்தது யூ ஷல் ஹேவ் இட் இஃப் யூ லைக் இட். ஓகே, நான் கொடுத்துட்றேன், யூ ஷல் ஹேவ் இட், உனக்கு வேணா, உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூ ஷல் ஹேவ் இட், நீ வச்சுக்கலாம். அடுத்தது தே ஷல் ஹேவ் திஸ் ரூம் டூ. அவங்களுக்கு வேணும்னா இந்த ரூமையும் அவங்க வச்சுக்கிட்டோம், இந்த ரூமையும் அவங்க வச்சுக்கலாம். தே ஷல் ஹேவ் திஸ் ரூம் டூ, தே ஷல் ஹேவ் திஸ் ரூம் டூ. ஆல்ரைட். ஸோ இப்போ வந்து பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு கேன் ஹேவ், மே ஹேவ், ஷெல் ஹேவ் பார்த்தோம். இப்போது வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா குட் ஹேவ், மைட் ஹேவ் அண்ட் வுட் ஹேவ். இதை பொதுவாக நம்ம கெஸ்ஸிங்க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேயா, ஸோ இப்போ இது யார் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு வேளை இவன் வச்சுருக்கலாம், ஓகே, இல்லைனா அவன் ஃப்ரெண்டு வச்சுருக்கலாம். ஹீ குட் ஹேவ் தட் ஆர் ஹிஸ் ஃப்ரெண்ட் மைட் ஹேவ் தட், ஹீ வுட் ஹேவ் தட். ஸோ இந்த மாதிரிலாம் கெஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் குட் ஹேவ், மைட் ஹேவ் அண்ட் வுட் ஹேவ். எக்ஸாம்பிள்ஸ் ஷீ குட் ஹேவ் யுவர் ஃபோன். ஸோ இப்போது ப்ரெசென்ட்டில் அவள் வச்சுருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ப்ரெசென்ட் பாசிபிலிட்டி, அவள் ஃபோனை அவள் வச்சுருக்கலாம். இதே எக்ஸாம்பிளில் ஷீ மைட் ஹேவ் யுவர் ஃபோனுன்னு சொல்லலாம், ஆர் ஷீ வுட் ஹேவ் யுவர் ஃபோனுன்னு சொல்லலாம். ஸோ ப்ரெசென்ட் பாசிபிலிட்டிக்கு இது மூணுமே நம்ம யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி ஃப்யூச்சர் பாசிபிலிட்டிக்கும் நம்ம சொல்லலாம். ஷீ குட் ஹேவ் யுவர் ஃபோன், ஓகே, இல்லைனா ஷீ வுட் ஹேவ் யுவர் ஃபோன். ஸோ ஃப்யூச்சரில் அவள் வச்சுருக்கலாம், அவள் கூட வச்சுருக்கலாம் ஃப்யூச்சரில் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது வுட் ஹேவ், குட் ஹேவ் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ மே ஹேவ் அ ஹெட் ஏக் ஆஃப்டர் திஸ் ட்ரீட்மெண்ட். ஸோ இப்போ நமக்கு தெரியல, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு வேளை அவனுக்கு ஹெட் ஏக் வரலாம், அவனுக்கு தலைவலி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் மே ஹேவும் யூஸ் பண்ணலாம், இல்லை மைட் ஹேவும் யூஸ் பண்ணலாம். ஸோ பொதுவாக வந்து ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். ஓகே, சான்ஸ் இருக்குது நடக்கிறதுக்கு அப்படி சொல்லும்போது குட் ஹேவ், மே ஹேவ் அல்லது மைட் ஹேவ், வுட் ஹேவ் நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்தது வச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது வைத்திருந்திருக்கலாம், அதாவது பாஸ்ட்டில் ஒருத்தவங்க அதை வச்சுருந்துருக்கலாம். இது யார் வச்சுருந்தாங்க, இவன் வச்சுருந்துருக்கலாம். ஓகே, இவன் எப்படி வீட்டுக்குள்ளே வந்தான், ஒருவேளை அவன் சாவி வச்சுருந்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாஸ்ட்டில் ஒரு விஷயம் பாசிபிளாக இருந்தது. பாஸ்ட் பாசிபிலிட்டி பற்றி நம்ம பேசும்போது வெறும் குட் ஹேவ், மைட் ஹேவ், வுட் ஹேவ் போடக்கூடாது, அது கூட ஹேடும் சேர்த்து போடணும். குட் ஹேவ் ஹேட், மைட் ஹேவ் ஹேட், வுட் ஹேவ் ஹேட். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக புரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஷீ குட் ஹேவ் ஹேட் த நைஃப். அவள் கத்தி வச்சுருந்துருக்கலாம், அவகிட்ட ஏன் போன. ஷீ குட் ஹவ் ஹேட் தி நைஃப், ஷீ குட் ஹவ் அட்டாக்ட் யூ. அவள் கத்தி வச்சுருந்துருக்கலாம், உன்னை குத்தி இருந்திருக்கலாம், எதுக்காக நீ அவகிட்ட போன அப்படின்னு கேட்குறதுக்கு. ஸோ ஷீ குட் ஹவ் ஹேட் தி நைஃப்னா அவள் கத்தி வச்சுருந்துருக்கலாம், பாஸ்ட் பாசிபிலிட்டி. ஸோ அதனால் ஷீ குட் ஹவ் ஹேட். அடுத்த எக்ஸாம்பிள்,
He could have had the recommendation letter. அவன் எப்படி வேலையில் சேர்ந்தான்? அவனை ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வச்சுருந்துருக்கலாம், அதனால தான் அவன் வேலையில் சேர்ந்துருப்பான். He could have had the recommendation letter. So that is how he joined the job அப்படின்னு சொல்கிறோம். So he could have had the recommendation letter. She might have had a bad day at work. ஸோ ஒரு வேளை அவளுக்கு இன்றைக்கி மோசமான நாளாக இருந்திருக்கலாம் வேலையில். ஸோ அதனால தான் அவள் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறா. She might have had a bad day. அடுத்தது she might have had my key. அவகிட்ட என் கீ இருந்திருக்கலாம், அவள் என் கீ வச்சுருந்துருக்கலாம். She might have had my key, so she entered my house. Next one, they might have had a lot of money. They might have had a lot of money. அப்படி தான் அவங்க இதை வாங்கினாங்க. அவங்க நிறைய பணம் வச்சுருந்துருக்கலாம், ஸோ அதனால தான் இதை வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ பாஸ்ட்டில் ஒரு விஷயம் இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணுறதுனால they might have had a lot of money. அடுத்தது they would have had the opportunity if they had come here. They would have had the opportunity if they had come here. இங்கே வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கும். இங்கே வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கும். அடுத்தது we would have had the room if we had registered last week. நம்ம லாஸ்ட் வீக் புக் பண்ணியிருந்தா நமக்கு ரூம் இருந்திருக்கலாம், நமக்கு ரூம் கிடச்சிருக்கலாம். ஸோ அப்படின்னு சொல்கிறதுக்கு we would have had the room. ஓகேயா? ஸோ பாஸ்ட் பாசிபிலிட்டி பற்றி நம்ம பேசும்போது could have had, might have had, would have had, இது மூணுமே நம்ம யூஸ் பண்ணி பேசலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இருக்கணும், வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது should have and must have. இது ரொம்ப ஈஸி, இது நம்ம நிறையவும் யூஸ் பண்ணுவோம் நம்மளோட டெய்லி கான்வர்சேஷனில். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். யூ ஷுட் ஹேவ் த ஹால் டிக்கெட் டு ரைட் த எக்ஸாம். இங்கே எக்ஸாம் எழுத ஹால் டிக்கெட் வச்சிருக்கணும். ஸோ வச்சிருக்கணும்னு சொல்லும் போது either should have or must have யூஸ் பண்ணலாம். ஸோ you should have the hall ticket to write the exam. He should always have the file with him. ஸோ அவன் எப்போவுமே அவன் ஃபைலை கூடவே வச்சுருக்கணும், அவன் கூடவே வச்சுருக்கணும். He should always have the file with him. You should have an ID proof. நீங்கள் ID proof வச்சுருக்கணும். You should have an ID proof. Must have examples. You must always have this in your mind. So you must have this in your mind. நீ எப்போவுமே இதை மனசில் வச்சுக்கணும். நீ இது எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். You must always have this in your mind. You must have some emergency contacts on your phone. உன் ஃபோனில் எப்போவுமே நீ கண்டிப்பாக எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ் வச்சுருக்கணும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்ஷனே இல்லை, நீ இது பண்ணியே ஆகணும்னு சொல்லும்போது மஸ்ட் ஹேவ். ஓகே, லைட்டாக நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லும் போது ஷுட் ஹேவ். ஹி மஸ்ட் ஹேவ் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டு ஒர்க் ஹியர். ஸோ அவன் இங்கே ஒர்க் பண்ணோன்னா அவனுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இருக்கணும், வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஷுட் ஹேவ், மஸ்ட் ஹேவ் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். நவ் த லாஸ்ட் ஒன் ஃபார் டுடே இஸ் ஃப்யூச்சர் பொசிஷன். அதாவது வில் ஹேவ், இருக்கும், அவன் வச்சுருக்கோம், என்கிட்ட இருக்கும் நாளைக்கு இல்லை நெக்ஸ்ட் மந்த், நான் வச்சுருப்பேன், வச்சுருப்பாங்க, வச்சுருப்பான் இப்படிலாம் சொல்கிறதுக்கு வில் ஹேவ் மட்டும் தான் பயன்படுத்தணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொசிஷன் வீடியோ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். நான் அந்த லிங்க் வந்து மேலே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் தனியாக நான் கொடுக்குறேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். இன்னும் உங்களுக்கு நல்லா அந்த ஃப்யூச்சர் பொசிஷன், ப்ரெசன்ட் பொசிஷன், பாஸ்ட் பொசிஷன் பற்றி தெளிவாக புரியும். ஸோ இந்த வீடியோ வந்து இட் இஸ் ஆல் அபவுட் மாடல் வித் பொசிஷன். மாடல்ஸே எப்படி பொசிஷனாக யூஸ் பண்ணுறதுன்றது தான். ஸோ இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். You will have many friends when you go to college. நீ காலேஜ் போனால் உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ உனக்கு இருப்பாங்கன்னு சொல்லும்போது you will have many friends when you go to college. ஸோ ஃப்யூச்சரில் உனக்கு இருப்பாங்கன்னு சொல்கிறோம். she'll have a phone by this evening. அவளுக்கு அவளோட ஃபோன் வந்து ஈவினிங்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஈவினிங்னா ஃப்யூச்சர் தான் இல்லையா? ஸோ ஈவினிங்குள்ளே இருக்குன்னு சொல்லும்போது she will have her phone by this evening. We'll have many opportunities in the future. ஸோ ஃப்யூச்சரில் நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் இருக்கும், ஃப்யூச்சர் பொசிஷன். ஸோ we'll have many opportunities in the future. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம மாடல்ஸ் கூட have யூஸ் பண்ணி அதே நேரத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்லாமல் எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருந்தது, எப்படி புரிஞ்சிருந்ததுன்றதை கண்டிப்பாக எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை கேட்ட சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லை, மற்ற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் கண்டிப்பாக எனக்கு இந்த லெசன் எப்படி பிடிச்சிருந்ததுன்னு காமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். till then take care and bye.